Bonjour, இன்னைக்கு 4th January 2024 பிரெஞ்சில் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த 2024 பிரெஞ்சில் சொல்ல முயற்சி பண்ணோம். காத்ரு ஜாவியே ஜாவியே தேர்மில் பேங்க் காத்ரு காத்துல இருந்து காத்துல முடியுது. ஓகே, நம்ம காத்திருப்போம். A short minute to l'imprévu, l'inattendu, l'inconnu est devant nous. Et ce qui nous arrive dépend surtout de l'intensité et de la pureté de notre foi. 3 novembre 1954. இங்கே காத்துரு வருது. A shock minute. A shock minuteனா ஒவ்வொரு வினா, ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நேரமும் டூ லேம்ப் ரிவ்யூ. இங்க நல்லா கவனிங்க. வியூனா தெரியுது உங்களுக்கு எல்லாமே தெரியும். VIEW வியூன்னு எல்லாம் படிப்போம் இங்கிலீஷ்ல. இங்க பிரெஞ்சுல வியூனா பார்த்தல், ப்ரேவியூனா முன்னால் பாக்குறது, ஆம்ப்ரேவியூனா முன்னாடி பார்க்காதது, எதிர்பார்க்காதது. தமிழ்ல கூட எதிர்பாராததுங்கிறது ஆம்ப்ரேவியூ. டூ லேம்ப்ரேவியூ. அப்போ எல்லாம் அனைத்தும் எதிர்பார்க்காதது நடக்கும். டூ லே இங்க வந்து வரக்கூடாது, அத்தான் வியூ வரும். ப்ளீஸ் பாடன் பேரு ஐயன் எப்போ வந்தாலும் பட் அது பக்கத்துல ஒரு வவ்வல் இருந்தா அத்தான் வியூ. அத்தான் அப்படின்னு சொன்னா பிரெஞ்சுல, தமிழ்ல அத்தான்னா உங்களுக்கு எல்லாம் என்னன்னு தெரியும். இங்க அத்தானா காத்திருத்தல் இருக்கும். அத்தான்னா எதிர்பார்க்காம நடக்கிறது. லேண்ட் கன்யூனா அன்னோன், கான்யூனா தெரியறது, லேண்ட் தெரியாதது. அப்போ டூ லேம்ப் ரிவ்யூ, டூ அத்தான் த்ரூ ஆங்கன்யூ ஏ தேவானு இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். சமாதி பிரேயர்ல தேவான் துவான் பார்த்த ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? யாராவது ஒருத்தர் சொல்லலாம் ஆமா இல்லைன்னு. கேக்குதா? ஆமாங்க சார், இது பார்த்து ஞாபகம் இருக்கு. அப்ப தேவானு, நூனா நாம நமக்கு முன்னாடி எதெல்லாம் இருக்கு, ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் எதிர்பாராதது, கொஞ்சம் கூட முன்னால யோசிக்காதது, இன்னத்தாந்தினா அன்எக்ஸ்பெக்டட். அதுவும் இம்பேரும் அது கிட்டத்தட்ட தமிழ்ல ஒண்ணுதான் வரும். ஆங்கர்னா தெரியாதது, நமக்கு முன்னால் நிற்கிறது. ஏ சக்கி நியூஸ் அரீவ், நமக்கு எது என்னென்னமோ நடக்குது சரி, ஆனா நமக்கு எது நடக்குமோ, தெப்பானா பிரெஞ்சுல தெப்பாங்கிறது, இங்கிலீஷ்ல டிபெண்ட். சிப்டு அப்படின்னா ஆல்வேஸ், அபவ் ஆல்ங்கிற மாதிரி வரும். மோஸ்ட்லி அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி த லாந்தாசித்தே, இங்க இந்த இஎன் வருது. ஆந்தாசித்தே அங்க மூணாவது வந்து வவல் இல்லாம ஆந்தாசித்தேனா இன்டென்சிட்டி. surtout the intensity de notre foi அப்படின்னா the intensity of our faith. Et de la pureté de notre foi, of the purity of our faith. அப்போ எது நம்ம நடக்குதோ அது எப்படின்னா வந்து நம்முடைய நம்பிக்கையின் தூய்மைக்கும் தீவிரத்திற்கும் ஏற்றாற்போல் நமக்கு விஷயம் எல்லாமே எதிர்பார்க்காதவும் தெரியாதும் நடந்தா கூட அது நன்மையா விளைவது நம்மளுடைய நம்பிக்கையின் தூய்மையிலையும் தீவிரத்திலையும் இருக்குது. ரொம்ப யோசிச்சு பாருங்க. சிலதெல்லாம் நம்ம பிடிக்காதோ நடக்காதுன்னா ஏதாவது ஒண்ணு வந்து நம்மளுடைய நம்பிக்கையில அந்த அளவுக்கு தீவிரம் இல்லை, இல்லாட்டி ஒரு தூய்மை இல்லை, ஏதோ ஒரு அவநம்பிக்கை வரும் சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் நம்ம பேசிடுவோம். திடீர்னு ஒரு பள்ளத்துல யாரோ ரொம்ப பெரிய பள்ளத்துல விடும்போது ஒரு மரம் கிளை கிடைச்சிட்டா தாங்குற மாதிரி கிளை பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு இறைவன் சொல்லதான் சொல்லுவாங்க, கையை விட்டு அப்படின்னு. ஆனா இதை விட்டோம்னா அப்புறம் சொல்லிட்டு அந்த பியூரிட்டி இல்லைங்கனால பிடிச்சிட்டே இருக்காரு. காலையில விழிச்சோம் பார்த்தா அரை அடியில தரை இருக்கு. தரைனா விழ முடியாத அளவுக்கு நல்லா அழகா பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு தரை. ஆனா அது நம்பல, அதனால கையை விடலை அப்படின்னா. அப்படிதான் நம்ம எல்லாமே இருப்போம். நம்ம வந்து கதை கேட்கணும், நான் விட்டுருவேன் எல்லாம் சொல்லுவோம். ஆனா நம்ம பல விஷயங்கள சரி நம்ம பிராக்டிக்கலா இருப்போம்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி செய்வோம். சரிங்களா? இப்போ திருப்பி நான் படிக்கிறேன். A shock minute, tout l'imprévu, l'inattendu, l'inconnu est devant nous. Et ce qui nous arrive dépend surtout de l'intensité et de la pureté de notre foi. 3 novembre 1954. Merci beaucoup. À tous, merci à Arbind.